உங்களை ஒரு ரெகுலர் ஹீரோவா சான்ஸ் வரலையா இல்லை நீங்கள் அப்ரோச் பண்ணலையா? அது ஏன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கும் தெரியல. அது தொட்டாசினிக்கு அப்புறம் அது என்ன, நானும் அங்கே வந்து நான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இல்லைங்களா, நம்மளும் பெரிய ஸ்டார் ஆகணுன்ற கோல் தான். பட் நோ ரிக்ரெட்ஸ். எப்படி போதோ அப்படி போயிட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரிக்ரெட்ஸ். எப்படின்னா என்னடா வரமாட்டேங்குதுன்னு அந்த இது இருக்கும். ஓகே. ஆனால் வந்து கன்னடத்தில் சித்திரம்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து 1 year ஓடிச்சு. ஓகே. கர்நாடகாவில். அப்புறம் வந்து எங்கள் அப்பாவே டைரக்ட் பண்ணார் கன்னட படத்தில், மனசெல்லாம் நீட்டு. அதுவும் ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் 1, 2, 3 எல்லா லாங்குவேஜிலும் அது நல்லா போச்சு. அப்புறம் ஒரு லவ்வே பாஸ் ஆகலி, சிருஷ்டி, ஒரு Y2Kன்னு பண்ணேன். அந்த Y2K எனக்கு எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஐ தாட் லெட் மீ இந்த கில்லி படம் இங்கே வந்து ரொம்ப அந்த சைடு சாக்லேட்டு இந்த மாதிரி படம்லாம் வந்துட்டு சரி இன்னும் எனக்கு வந்து முடியல, இன்னும் நிறைய பண்ணணுன்ற ஆசை. அதனால் நான் போய் யூகேயில் போய் கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஃபாரினர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தீங்களா டான்ஸு? பயங்கரமாக சொல்லிக் கொடுப்பேன். நான் வந்து அங்கே கொரியோகிராஃபிலாம் அதாவது அங்கே தேட்டர்ஸ் நிறைய, நான் ஹெட் ஆஃப் மூமெண்ட்ஸ்க்கு எனக்கு வேலை கிடச்சிது. இந்த தேட்டர்ஸ் நிறைய தேட்டர்ஸ் இருக்கும். அப்புறம் நிறைய இந்த பிளேக்கெல்லாம் வந்து எப்படி மூவ் பண்ணணும், அவங்க எப்படி வந்து ஒரு பேசும்போது எப்படி இது பண்ணணும், உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் சொல்லித்தருவேன்.